கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க 2027ஆம் வருஷத்துல ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்கள தாண்டி போற ரோடுல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய சொகுசு கார் பெட்ரோல் இல்லாம அப்படியே நடுத்தருவுல அனாதையா நிக்குது. ம். உங்க கையில இருக்கிற 500 ரூபாய் நோட்டை வச்சு ஒரு டீ கூட வாங்க முடியாத அளவுக்கு பணத்தோட மதிப்பு என்ன சொல்றது அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ம். வெளிய வெயிலோட அளவு மனித உடலால தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு, அதாவது 72 டிகிரி செல்சியஸ் நெருங்கிட்டு இருக்கு. கேட்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல? ஆமா, இத கேட்கும்போது ஏதோ ஹாலிவுட் படத்தோட கற்பனை காட்சி மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இது எல்லாமே நம்ம கண் முன்னே நடக்க போற நிஜம்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு பழங்கால நூல் ரொம்ப துல்லியமா கணிச்சு வச்சிருக்குன்னு நான் சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அப்படி ஒரு மலைக்க வைக்கும் விஷயத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறோம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா டைம்ஸ் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு மிக விரிவான பேட்டி ஒன்று வெளியானது. ஆமா, ரொம்ப வைரலான ஒரு பேட்டி அது. எக்ஸாக்ட்லி. பவிஷ்ய மாலிகா அப்படிங்கிற ஒரு பழங்கால கணிப்பு நூலோட எழுத்தாளரான காசிநாத் மிஸ்ரா கொடுத்த அந்த பேட்டியோட குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் அலச போறோம். சரி. ஆனா இந்த உரையாடலுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த தகவல்கள்ல உலக அரசியல், மத நம்பிக்கைகள், அப்புறம் பலவிதமான வலதுசாரி இடதுசாரி கருத்துக்கள் ஆழமா கலந்திருக்கலாம். அது சகஜம்தான். ஆமா. ஆனால நாம இங்க எந்த ஒரு தரப்பையோ இல்ல எந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தையோ ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல. மூல கதையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஒரு நடுநிலையான பார்வையோட உங்களுக்கு கடத்துறது மட்டுமே நம்மளோட வேலை. நீங்க இதை கேட்டு உங்களோட சொந்த முடிவுகளை நீங்களே எடுத்துக்கலாம். மிக சரியான ஒரு டிஸ்க்ளைமர். தேங்க்ஸ். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த பவிஷ்ய மாலிகா அப்படிங்கிறது ஏதோ சாதாரண ஒரு ஜோதிட புத்தகம் கிடையாது. உலகம் எப்படி ஒரு மாபெரும் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, குறிப்பா யுக சந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த யுகத்தோட இறுதி கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வளர்க்குற ஒரு நூல். ஆமாங்க. இதுல பங்குச்சந்தை வீழ்ச்சி, கற்பனை கெட்டாத உலக போர்னு பல விஷயங்கள் இருக்கு. இத ஏதோ பழங்கதைன்னு நம்மால ஈஸியா ஒதுக்கிட முடியாது. ஏன்னா இதுல சொல்லியிருக்கிற தர்க்கங்கள் இன்னைக்கு இருக்கிற நிஜங்களோட ரொம்பவே ஒத்து போகுது. அதுதான் இதுல இருக்கிற பெரிய ஆச்சரியமே. ஆமா. சரி, நாம முதல்ல இந்த யுக சந்தியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்தே ஆரம்பிப்போம். அழிவுன்னா வானத்திலேருந்து நெருப்பு மழையா கொட்டுன்னு தானே நாம நினைப்போம். ஆனா இந்த நூல் ஒரு வித்தியாசமான கோணத்தை சொல்லுது. அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. உண்மையா சொல்லணும்னா உலக அழிவு அப்படின்னு சொன்ன உடனே படத்துல காட்டுற மாதிரி பூமி ரெண்டா பிளக்கும், இல்ல ஒரே நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, அப்படிதான் தோணும். ஆனா இந்த பவிஷ்ய மாலிகா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்ணுது. அதாவது உலகத்துல விழப்போற முதல் அடி இயற்கையின் மேல கிடையாது. அது நம்ம அன்றாட வாழ்க்கையின் மேல. குறிப்பா சொல்லணும்னா மனிதனோட மிகப்பெரிய பலவீனமான நம்ம பொருளாதாரத்தின் மேல தான் அந்த முதல் அடி விழப்போகுது. ஓ, அதாவது நம்ம பர்ஸ்ல தான் முதலடி வரப்போகுதுன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. இத புரிஞ்சுக்க நீங்க கேட்ட அந்த யுக சந்தியா அப்படிங்கிற கருத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். சந்தியா அப்படின்னா என்ன? பகல் முடிஞ்சு இரவு தொடங்குற அந்த இடைப்பட்ட மாலை நேரத்தை தான் நாம சந்தியா காலம் அப்படின்னு சொல்றோம். ம். பகலோட வெளிச்சமும் முழுசா இருக்காது, இரவோட இருட்டு முழுசா வந்திருக்காது. ஒரு விதமான மயக்க நிலை அது. அதே போல உலகம் இப்போ ஒரு மாபெரும் மாறுதல் காலத்துல, அதாவது காலங்களின் மாலை நேரத்துல சிக்கியிருக்கு. ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் பிறக்கிற அந்த இடைப்பட்ட காலத்தை தான் அவங்க யுக சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. காலங்களின் மாலை நேரம் கேட்கவே ஒரு விதமான தத்துவார்த்தமான அமைதியையும் அதே சமயம் ஒரு பெரிய இருள் வரப்போகுதே அப்படிங்கிற பயத்தையும் கொடுக்குது. மாலை நேரம்னாலே நம்ம வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுமே, அது போலவா? ரொம்ப சரியா பிடிச்சிங்க. அதத்தான் அந்த நூல் ஆணித்தரமா சொல்லுது. ஒரு மனிதன் பகல் முழுக்க ஓடியாடி வேலை செஞ்சுட்டு மாலையில எப்படி தன்னோட எல்லா வேலைகளையும் நிறுத்திட்டு வீட்டுக்கு போவானோ, அதே போல உலகத்தோட அத்தனை கட்டமைப்பு செயல்பாடுகளும், அதாவது எல்லா சிஸ்டம்ஸும் அப்படியே முடங்க போகுது. ஓ மை காட்! எந்திரத்தனமா ஓடிட்டு இருக்கிற இந்த உலகம் ஒரு திடீர் பிரேக் போட்ட மாதிரி நிக்க போகுது. இதனால பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் பலருடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும். லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு இயங்குற பெரு நிறுவனங்கள் தாமாகவே ஆட்களை வேலையை விட்டு அனுப்புவாங்க. இது இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு தான் இருக்கு. லே ஆஃப்ஸ்னு சொல்றாங்களே. ஆமா, அதோட உச்சக்கட்டமா தான் இது இருக்கும்.
இது எல்லாத்துக்கும் மேல 2032ஆம் வருஷத்துக்கு அப்புறம் பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமே உலகத்துல இருக்கவே இருக்காது அப்படின்னு இந்த நூல் உறுதியா சொல்லுது. என்ன சொல்றீங்க? ஷேர் மார்க்கெட்டே இருக்காதா? ஆமா, சொல்லப்போனா அதற்கான ஆரம்பம் 2026லேயே தொடங்கிடும். 2026ல பங்குச்சந்தையில முதலீடு பண்றவங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது, ஒரு மாபெரும் வீழ்ச்சி ஆரம்பமாகிடும்னு சொல்றாங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கதான் என் மனசுல ஒரு தர்க்க ரீதியான கேள்வி வருது. இப்போ பொருளாதாரம் வீழ்ந்தாலோ இல்ல பங்குச்சந்தை ஆட்டம் கண்டாலோ பொதுவா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? தங்களோட பணத்தை எடுத்து தங்கம் இல்ல வெள்ளி மாதிரி ரொம்ப பாதுகாப்பான காலங்காலமா நம்பப்படுற முதலீடுகள் பக்கம் திருப்புவாங்க. இதுதான் அடிப்படை பொருளாதாரம். தங்கம் என்னைக்கும் நம்மள கைவிடாதுன்னு தானே அவன் நம்புறோம். இது ரொம்ப அருமையான கேள்வி. உங்களோட இந்த லாஜிக்க தான் அந்த நூல் அப்படியே சுக்கு நூறா உடைக்குது. அங்கதான் பவிஷ்யமாலிகாவோட கணிப்புகள் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. என்ன கேட்டா இந்த முழு பேட்டிலையும் என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச இடமே இதுதான். அப்படியா? தங்கம் காப்பாத்தாதா? ஆமா, தங்கம் அல்லது வெள்ளி இனிமே உங்களை காப்பாத்தாது அப்படின்னு அந்த நூல் சொல்லுது. ஏன் தெரியுமா? ஏன்? நாம வெறும் பொருளாதார வீழ்ச்சியை மட்டும் ஃபேஸ் பண்ண போறதில்ல. உலகம் இப்போ ஒரு மாபெரும் உலகப் போருக்கு தயாராகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொருளாதார அமைப்புகள் சீட்டுக்கட்டு மாதிரி சரியும் போது, மறுபக்கம் போர் மேகங்கள் சூழும் போது உலக நாடுகள் என்ன செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க? தங்களுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் தங்க கட்டிகளா வாங்கி பேங்க் லாக்கர்ல பூட்டி வைக்குமா? நிச்சயமா கிடையாது. நாடுகளுக்கு இப்போ தேவையானது பாதுகாப்பும் ஆதிக்கமும் தான். ஓ, அதனால ஆயுதங்கள் பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வாங்குறதுல தான் நாடுகள் குறியா இருக்கும். தங்கம் உங்களை போர்ல காப்பாத்தாது, பசியையும் ஆற்றாது. அப்படி என்றால் அன்றாட வாழ்க்கையில இது உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த உலகளாவிய மாற்றங்கள் நம்ம சமையலறை வரைக்கும் எப்படி வரும்? அது ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதாவது டிமானிட்டைசேஷன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா, 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னாங்களே. அதே போல மீண்டும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்படுற நிலை உருவாகலாம். பணத்தோட மதிப்பே இல்லாம போகும். நேத்து 50 ரூபாய்க்கு வாங்கின 1 கிலோ அரிசி நாளைக்கு 1000 ரூபாய்க்கு விக்கிற அளவுக்கு பணவீக்கம் உச்சத்தை தொடும். 1 கிலோ அரிசி 1000 ரூபாயா? ஆமா, இதத்தான் பொருளாதார நிபுணர்கள் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. விநியோக சங்கிலி, அதாவது சப்ளை செயின் முற்றிலுமா அருந்து போகும். போக்குவரத்து செலவுகள் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். அப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் விலை ஏறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் மாதிரி எரிபொருட்கள் சாமானியர்களுக்கு கிடைக்காமலே போற நிலைமை உருவாகும். அதனாலதான் தன்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆடம்பர கார் இருந்தாலும் பெட்ரோல் இல்லாத காரணத்தால மக்கள் அதை நடுத்தருவில் அப்படியே விட்டுட்டு நடந்து போவாங்க அப்படின்னு அந்த நூல்ல ஒரு உருவகமா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த காட்சி. ஆமா, உலக அளவுல டாலர் அப்புறம் பவுண்டு மாதிரி வலிமையான கரன்சிகள் எல்லாம் தங்களோட மதிப்பை இழந்து பெரிய அளவுல வீழ்ச்சி அடையும். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்திய ரூபா மட்டும் இந்த மாபெரும் வீழ்ச்சியில ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சு நிக்கும்னு கணிச்சிருக்காங்க. 1 கிலோ அரிசி 1000 ரூபாய். நடுத்தருவுல விடப்பட்ட சொகுசுக்கார்கள், வெறும் காகிதமா மாறப்போற கரன்சி நோட்டுகள். இதை நினைக்கும் போதே என்ன சொல்றது, ஒரு விதமான மூச்சுத்திணறல் வருது. கண்டிப்பா. ஆனா நான் ஒன்னு கேக்குறேன், பொருளாதாரம் ஏன் இவ்வளோ மோசமா அதல பாதாளத்துக்கு போகணும்? நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அதுக்கான ஆணிவேர் இந்த போர் அப்படின்னு. அதை பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பேசணும்னு நினைக்கிறேன். தாராளமா பேசலாம். 3ஆம் உலகப் போர் எப்ப வரும்னு பல வருஷமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கோம். அங்கதான் நாம ஒரு பெரிய தப்பு கணக்கு போடுறோம். 3ஆம் உலகப் போர் ஏதோ எதிர்காலத்துல நாம வயசான பிறகு வரப்போறது கிடையாது, அதை ஏற்கனவே தொடங்கிடுச்சு அப்படிங்கறது தான் பவிஷ்யமாலிகா நூலோட மிக முக்கியமான வாதமே. ஏற்கனவே தொடங்கிடுச்சா? ஆமா, அது மட்டும் இல்ல, ரொம்ப குறிப்பான தேதிகளையும் கால அளவுகளையும் அது சொல்லுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2025ஆம் வருஷம் மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து மே மாசத்துக்குள்ள இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு நேரடி போர் தொடங்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா கணிச்சிருக்காங்க. என்னது, 2025 மார்ச் மாசமா? ஆமாங்க, இதுதான் அந்த மாபெரும் அழிவோட, அந்த உலகளாவிய தீப்பொறியோட முதல் புள்ளி. கொஞ்சம் நிறுத்துங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. பவிஷ்யமாலிகா அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழங்கால நூல், கரெக்டா? ஆமா, 16ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. அப்போ 16ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு நூல்ல எப்படி பாகிஸ்தான் அப்படினோ இல்ல அமெரிக்கா அப்படினோ இன்னைக்கு இருக்கிற நவீன நாடுகளோட பெயர்கள் இருக்க முடியும்?
அந்த பழங்கால முனிவர்கள் என்ன நவீன உலக வரைபடத்தையா பார்த்தாங்க? இது ரொம்ப லாஜிக்கான கேள்வி. ஆனா நூல்ல நேரடியாக பாகிஸ்தான் அப்படின்னோ அமெரிக்கா அப்படின்னோ ஆங்கில பெயர்களிலயோ நவீன பெயர்களிலயோ குறிப்பிடப்படல. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பழங்கால நூல்கள் எப்பவுமே புவியியல் இருப்பிடங்கள், திசைகள், ஆற்றுப்படுகைகள், அப்புறம் மிக முக்கியமா கிரகங்களோட நிலைப்பாடுகள், அதாவது ஆஸ்ட்ரோலாஜிக்கல் அலைன்மெண்ட்ஸ் வச்சுதான் நாடுகளை குறிப்பாங்க. ஓ, ஓகே. உதாரணத்துக்கு சிந்து நதிக்கு அப்பால் இருக்கிற தேசம், இல்ல மேற்கில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு அப்படின்னு தான் அந்த ஸ்லோகங்கள் சொல்லுது. மேலும் அந்த இடத்துல வாழ்ற மக்களோட குணாதிசயங்கள், அவங்களோட சின்னங்கள் இதெல்லாம் வச்சுதான் இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் ஓ இது பாகிஸ்தானை குறிக்குது, இது அமெரிக்காவை குறிக்குது அப்படின்னு தற்கால நாடுகளோட பொருத்தி பார்க்கறாங்க. ஆஹா, புரியுது. காசிநாத் மிஸ்ரா கூட தன்னோட பேட்டியில இந்த மொழிபெயர்ப்பையும் அதோட தர்க்கத்தையும் ரொம்ப விரிவா விளக்கியிருக்காரு. சரி, அதாவது பழங்கால குறிப்புகளை இன்றைய புவியியலோட மேப் பண்றாங்க, கரெக்டா? ஆமா, எக்ஸாக்ட்லி. சரி, மறுபடியும் போருக்கு வருவோம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது 2 அண்டை நாடுகளுக்கு இடையேயான ஒரு பிரச்சனை. இது எப்படி 3ஆம் உலக போராக மற்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் உள்ள வர்ற ஒரு மாபெரும் யுத்தமா மாறும்? இத புரிஞ்சுக்க நம்ம உலக வரைபடத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கணும். போர் அப்படிங்கிறது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி. இப்போ அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மறைமுகமான போர் நிலவி வருது இல்லையா? ஆமா, நியூஸ்ல டெய்லி பாக்குறோம். இது வெறும் வார்த்தை போர் கிடையாது, பல வருஷங்கள் நீடிக்கிற ஒரு பொருளாதார யுத்தம். இந்த நீண்டகால போர் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை முற்றிலுமா உருக்குலைச்சிடும். நிஜமாவா? அமெரிக்கா பொருளாதாரம் அவ்ளோ வீக்கா? இன்னைக்கு அமெரிக்கா தன்னோட சொந்த நாட்டோட பட்ஜெட்டை தாக்கல் செய்யவே திணறிட்டு இருக்கிறது, அங்க பேங்க் எல்லாம் திவால் ஆகுறது, இதெல்லாம் அதற்கான தொடக்க அறிகுறிகள் தான் சொல்றாங்க. அமெரிக்கா பொருளாதார ரீதியா திவாலான நிலைமைக்கு தள்ளப்படும் போது ஈரானுடனான இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தானும் துருக்கியும் உள்ள நுழைஞ்ச ஒரு சமரசத்தை ஏற்படுத்தும். அப்படியானால் ஒரு பக்கம் மத்திய கிழக்குல போர் முடிவுக்கு வருதுன்னா அது உலகத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் தானே? அது எப்படி இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய சூழலா மாறும்னு எனக்கு புரியலையே. அதுதான் இல்ல. ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே அந்த படைகள்லாம் அப்படியே அமைதியா போயிடாது, வேற ஒரு திசையை நோக்கி திரும்பும். அதுதான் இந்தியாவோட திசை. ஓ மை காட். ஈரானோட பிரச்சனை முடிஞ்ச உடனே பாகிஸ்தான், துருக்கி, ஈரான் உள்ளிட்ட 57 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய தொடங்கும்னு நூல் கணிக்குது. ஒரு நிமிஷம், 57 நாடுகளா? ஆமா, இதுல 13 நாடுகள் மிக முக்கியமான முன்னணி பங்கு வகிக்கும். இவை மட்டுமில்லாம சீனா, பிரிட்டன், அப்புறம் சில ஆப்பிரிக்க நாடுகள்னு முற்றிலும் வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட நாடுகள் கூட தங்களோட சுயலாபத்துக்காக ஒன்னா சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரா ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கும். என்ன சொல்றீங்க? 57 நாடுகள், சீனா, பிரிட்டன் என இத்தனை நாடுகளும் ஏன் மொத்தமா இந்தியாவை எதிர்க்கணும்? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு அந்த நூல் சொல்லுது? ஏன்னா அந்த யுக சந்தியா காலத்துல உலகத்தோட தார்மீக மையமா ஒரு ஆன்மீக தலைநகரமா இந்திய உருவெடுக்கும்னு பவிஷ்ய மாளிகா சொல்லுது. ஓ, ஆன்மீக தலைநகரமா? ஆமா, ஒரு புதிய தர்மம் இங்கிருந்து தான் பிறக்க போகுது. பழைய சிஸ்டம்ஸ் எல்லாம் அழியும் போது புதிய சிஸ்டத்தை உருவாக்குற சக்தி இந்தியா கிட்ட தான் இருக்கும். இத மற்ற அதிகார மையங்கள் நிச்சயமா பொறுத்துக்காது. அவங்க பவர் போய்டும்னு ஒரு பயம். எக்ஸாக்ட்லி. தங்களோட ஆதிக்கம் போயிடும் அப்படிங்கிற பயத்துல தான் இந்த மாபெரும் கூட்டணி உருவாகும். இது வெறும் எல்லை பிரச்சனை கிடையாது, உலக வரைபடத்தையே அதிகார மையத்தையே முற்றிலுமா மாற்றி அமைக்கிற ஒரு மாபெரும் யுத்தமா இருக்கும். மனித வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அணி சேர்க்கையா இது இருக்கும். மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே ஆயுதங்களாலையும் தங்களோட எல்லையற்ற அதிகார பசியாலையும் இவ்வளவு பெரிய அழிவை தேடிக்கொள்ளும் போது இயற்கை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்காது. போருக்கும் இயற்கை சீற்றத்துக்கும் உள்ள ஒரு விதமான கர்மவினை தொடர்பு இந்த பேட்டியில குறிப்பிடுறாங்க இல்லையா? மனிதன் ஒரு பக்கம் அழிக்கிறான் அப்படின்னா இயற்கை எப்படி தன்னோட கணக்கு தீர்க்கும்? இயற்கையோட அழிவு பல பரிமாணங்கள்ல இருக்கும். இத வெறும் குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அடக்கிட முடியாது. வானத்திலிருந்து எண்ணற்ற விண்கற்கள், அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ், பூமியை நோக்கி மழையா பொழியும்னு நூல் சொல்லுது. ஆஸ்ட்ராய்ட்ஸா? ஆமா. இதுவரைக்கும் நாம படங்கள்ல மட்டுமே பார்த்த பிரம்மாண்டமான சுனாமி, நிலநடுக்கம், பல மாசங்கள் தொடர்ந்து எரியிற காட்டுத்தீ, இதெல்லாம் சர்வசாதாரணமா அன்றாட நிகழ்வுகளா மாறும். இது எல்லாத்துக்கும் உச்சமா உலகத்தோட வெப்பநிலை 72 டிகிரி செல்சியஸா உயரும்னு கணிச்சிருக்காங்க. 72 டிகிரியா? ஆமா, நாசா விஞ்ஞானிகள் கூட சமீபத்திய ஆய்வுகள்ல எதிர்காலத்துல வெப்பநிலை 72 டிகிரியை தொடும் அபாயம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறத நாம இதோட பொருத்தி பார்க்கணும். இருங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம்.
வெப்பநிலை, அதாவது தெர்மோடைனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் கோட்பாடு. உலகமே கொதிக்கும்போது 72 டிகிரி வெயில் அடிக்கும்போது இந்தியா மட்டும் அதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? ம், வெப்பத்துக்கு பாவம் செஞ்சவன் புண்ணியம் செஞ்சவன்னு வித்தியாசம்லாம் தெரியுமா என்ன? இது என்ன இயற்கையோட ஸ்மார்ட் ஏஷியா? நம்ம ஆட்கள் மேல மட்டும் குளிர்ந்த காத்து வீசுமா? உங்களோட இந்த நகைச்சுவையான கேள்விக்கு பின்னாடி ஒரு மிக ஆழமான தத்துவம் இருக்கு. இதை நம்ம வெறும் புவியியல் அல்லது வானிலை அறிக்கை சார்ந்து மட்டுமே பார்க்கக்கூடாது. வேற எப்படி பார்க்கணும்? இந்த 72 டிகிரி வெப்பநிலை அப்படிங்கிறது தத்துவம் மற்றும் கர்மவினை சார்ந்த விஷயம் அப்படிங்கறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும்னு காசிநாத் மிஸ்ரா விளக்குறாரு. இந்த 72 டிகிரி வெப்பம் உலகின் எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரியா இருக்காது. ஓ, அப்படியா? ஆமா, எங்க மனிதர்களோட பாவங்கள் முதிர்ந்து கிடக்கிறதோ, எங்க விலங்குகள் வதை, சக உயிர்களை துன்புறுத்துதல் இதெல்லாம் அதிகமா நடக்குதோ, அங்க மட்டுமே இந்த உச்சக்கட்ட வெப்பம் தகிக்கும் அப்படின்னு நூல் விளக்குது. அதாவது கர்மா டெம்பரேச்சரா மாறும்னு சொல்றீங்களா? அதாவது இயற்கையோட தட்பவெப்ப நிலை அப்படிங்கிறது மனிதனோட கர்மவினையோட நேரடியா தொடர்பு கொண்டது. மனிதனோட மனநிலை கெடும்போது இயற்கையோட சமநிலையும் கெடுது. பாவங்களோட உச்சம் மனநிலை கெடுறது அப்படின்னு சொல்லும்போது மனித மனதோட இருளை பத்தி நினைச்சாலே உண்மையிலே எனக்கு குலை நடுங்குது. பஞ்சமும் போரும் வரும்போது மனிதன் எந்த எல்லைக்கும் போவான் இல்லையா? நிச்சயமா, மனிதர்கள் எந்த அளவுக்கு கீழே இறங்குவாங்க அப்படிங்கறத நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. உணவு தட்டுப்பாடு உச்சத்தை அடையும் போது அவங்க சக மனிதர்களோட மாமிசத்தையே சாப்பிட தொடங்குவாங்க. ஓ மை காட், கேனிபலிசமா? ஆமா, கேனிபலிசம். இத வெறும் டிஸ்டோபியன் கற்பனை அப்படின்னு நம்ம ஈஸியா தள்ளிட முடியாது. சமீபத்துல மத்திய பிரதேசத்துல 19 வயசு சிறுவன் ஒருவனை அடிச்சு கொன்னு அவனோட ரத்தத்தையும் மாமிசத்தையும் ஒருத்தன் குடிச்ச சாப்பிட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நியூஸ்ல வந்ததை நீங்க பாத்திருக்கலாம். ஆமா, நான் படிச்சேன். ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த பேட்டியில அந்த சம்பவத்தை ஏதோ ஒரு சாதாரண குற்றமா பார்க்கல, மாறா கலியுகத்தோட உச்சக்கட்ட பாவம் இதுதான், மனிதநேயமும் அறமும் முற்றிலுமா அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான நேரடி சாட்சி இதுதான்னு குறிப்பிடுறாங்க. இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு வக்கிரங்கள் மனித சமூகத்துல நடக்கப் போகுது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஒருவேளை இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் தோணும், எனக்கும் தோணுது. இயற்கை ஏதாச்சும் ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்குமா? எச்சரிக்கை மணிகள் ஏற்கனவே அடிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் நூலோட கணிப்புகள் சொல்லுது. குறிப்பா நம்மளோட ஆன்மீக மையங்கள்ல, கோவில்கள்ல நடக்கிற மாற்றங்களை அது சுட்டி காட்டுது. என்ன மாதிரி மாற்றங்கள்? உதாரணத்துக்கு ஒடிஷா மாநிலம் பூரியில இருக்கிற புகழ்பெற்ற ஜெகநாதர் கோவில் கோபுரத்தின் மேல பிணந்தெண்ணி கழுகுகள் உட்கார்ந்திருக்கிறதும், சமீபத்துல கோவிலுக்கு உள்ள ரத்த துளிகள் விழுந்ததும் மிகப்பெரிய அழிவு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான உறுதியான அறிகுறிகளா கருதப்படுது. ஒரு கோவில்ல கழுகு உட்கார்ந்தா அது எப்படி அழிவோட அறிகுறியாகும்? அது ஒரு சாதாரண பறவைதானே? கழுகு அப்படிங்கறது இங்கே ஒரு குறியீடு தான். கோவில்கள்ல தெய்வ சாநித்தியம், அதாவது நேர்மறை ஆற்றல் குறைஞ்சிடுச்சு, அசுரர்களோட ஆதிக்கம், அதாவது எதிர்மறை ஆற்றல் அந்த புனித இடங்களை ஆக்கிரமிச்சிடுச்சு அப்படிங்கறதோட அறிகுறி தான் அது. ஓ, அதனாலதான் பாதுகாப்பான இடம்னு நாம நம்புற கோவில்கள்ல கூட இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களும் பண மோசடிகளும் மற்ற தவறுகளும் ரொம்ப சாதாரணமா நடக்குது. புனிதத்தின் மேல மனிதனுக்கு இருந்த பயம் அறவே போயிடுச்சு. கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற பயம் போய் அத ஒரு வியாபாரமா மனிதன் மாத்திட்டான். ஆனா காலங்காலமா நம்மகிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குதே, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, காசிக்கு போய் கங்கை நதியில ஒரு முறை மூழ்கி எழுந்தா அத்தனை பாவமும் கழுவப்பட்டுரும்னு பலரும் நினைக்கிறாங்களே. இது ஒரு ஈஸியான குறுக்கு வழியா, ஒரு சேஃப்டி நெட்டா பழங்குடி மக்களால பார்க்கப்படுது. இங்கதான் பவிஷ்யமாலிகா ஒரு மிகப்பெரிய பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு குண்ட வீசுது. நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் சடங்குகளாலேயோ சம்பிரதாயங்களாலேயோ பாவத்தை போக்கிட முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நீங்க நம்பி போற அந்த புனித நதிகள்ல இப்ப புனிதம் அப்படிங்கறதே இல்ல. பகவான் விஷ்ணு 10,000 வருஷங்களுக்கு பிறகும் கங்கை மாதா 5,000 வருஷங்களுக்கு முன்பே பூமியை விட்டு, அதாவது தங்களோட தெய்வீக அம்சத்தை விட்டு சென்றுட்டாங்க அப்படின்னு நூல் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்றீங்க? கங்கையில புனிதம் இல்லையா? அப்படியானால் இத்தனை கோடி மக்கள் அதை நம்பி போறாங்களே. ஆமா, இப்போ கங்கையில ஓடுறது வெறும் தண்ணி மட்டும்தான். அந்த தண்ணிக்கு உங்களோட கர்மாவை துடைக்கிற எந்த சக்தியும் கிடையாது. புனிதம் அப்படிங்கிறது இப்போ நதிகள்லயோ சிலைகள்லயும் கிடையாது. அது நீங்க செய்யற தர்மத்துல தான் இருக்கு.
இது பல கோடி மக்களோட நம்பிக்கைய அசைச்சு பார்க்குற ஒரு விஷயம்தான். ஆனா இதுதான் நிஜம்னு அந்த நூல் சொல்லுது. அப்படியானால் மீட்பு அப்படிங்கிறதே கிடையாதா? இந்த அழிவு காலத்தை கடந்து அடுத்த யுகத்துக்கு போக தப்பிப் பிழைக்க மனிதனுக்கு என்னதான் வழி? குறுக்கு வழிகள் எதுவும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு நேரடி வழி இருக்கு. யாரு முப்பொழுதும், அதாவது காலை, மதியம், மாலை என 3 வேளையும் இறைவன அந்த மாபெரும் சக்திய வழிபடுறாங்களோ, இத திரிகால சந்தியா அப்படின்னு சொல்வாங்க. மேலும் யாரு எந்த நெருக்கடியான நிலைமையிலயும் தர்மத்தை முழுமையா பின்பற்றாங்களோ, அவங்க மட்டுமே காப்பாற்றப்பட்டு அடுத்த யுகமான சத்தியுகத்துக்கு போவாங்க. தர்மம் மட்டுமே காப்பாத்தணும்னு சொல்றீங்க? ஆமா. கர்ம வினை அப்படிங்கிற பெரும் நெருப்புல இருந்து ஒரு மனிதன அவனோட தர்மம் மட்டுமே காக்கும். இந்த தர்மத்தை மறுபடியும் உலகத்துல நிலைநிறுத்தவே கல்கி அவதாரம் தோன்றும். ஓ, கல்கி அவதாரம். அந்த அவதாரம் அப்படிங்கிறது ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி உட்பட உலகம் முழுக்க சனாதன தர்மத்தை, அதாவது பிரபஞ்சத்தின் அறத்தை நிலைநிறுத்துற வேலையை அது செய்யும்னு சொல்றாங்க. இந்த முழு பெரும் மாற்றத்திலையும் உலக வரைபடம் முற்றிலுமா மாறப்போகும் போதும் இந்தியாவோட நிலைப்பாடு கடைசியில என்னவா இருக்கும்? பேட்டியோட முடிவுல சில அரசியல் தலைவர்களோட பெயர்கள் கூட அடிபட்டதே. ஆமாங்க. இவ்வளவு போர்கள், பஞ்சம், அழிவுகள் அனைத்தையும் கடந்து இறுதியில இந்தியா உலகை வழிநடத்துற ஒரு மாபெரும் சக்தியா, ஒரு சூப்பர் பவரா எழுச்சி பெறும். அதோட ஆன்மீக பலமும் தர்மமும் தான் இந்த உலகத்தை மீண்டும் கட்டி எழுப்பும். ரொம்ப பெருமையா இருக்கு கேக்க. உலகம் முழுக்க உள்ள மக்கள் இந்தியாவோட வரைபடத்தையும் இந்த புனித மண்ணையும் ஒரு தெய்வத்தை போல வழிபடுவாங்க. மேலும் இந்த பேட்டியில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு இருக்கு. என்னது இது? தற்போதைய இந்திய பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பற்றியும் சில கணிப்புகள் பழங்கால ஏடுகளோட கிரக நிலைகளோட பொருந்தி போறதா சொல்றாங்க. ஓ, ட்ரம்ப் பேர் கூட வருதா? ஆமா. மோடி அவர்கள் ஒரு சிறந்த பக்தரா இருப்பார்னோ, அவரோட காலத்துல தான் இந்த யுக மாற்றங்களுக்கான விதை ஆழமா விதைக்கப்படும்னு சொல்றாங்க. அதே போல உலக ஆன்மீக சரித்திரத்துல இந்த பெரும் மாற்றத்துக்கு துணை நிற்கிற விதத்துல ட்ரம்போட பேரும் ஒரு முக்கிய இடத்துல இருக்கும்னு நூலோட குறிப்புகளை வச்சு வியாக்கியானம் பண்றாங்க. இவங்க பெயர்கள் நேரடியா இல்ல அப்படின்னாலும் அவங்க செய்யற செயல்களும் காலமும் அந்த நூலோட ஒத்து போகுது. அப்பப்பா, இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மூச்சடைக்க செய்யற ஒரு பயணம். ஒரு பழங்கால நூல், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் எழுதப்பட்ட சில குறிப்புகள், இன்னைக்கு பங்குச்சந்தை வீழ்ச்சியில் ஆரம்பிச்சு இஸ்லாமிய நாடுகளோட கூட்டணி, அமெரிக்காவோட பட்ஜெட் சிக்கல், பெட்ரோல் தட்டுப்பாடு, மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு கொடூர கொலை சம்பவம் வரைக்கும் எல்லாத்தையும் இவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே பிரம்மாண்டமாவும் அதே சமயம் திகிலூட்டுவதாகவும் இருக்கு. நிச்சயமா. இத நாம வெறும் ஜோதிடமாவோ இல்ல மக்களை பயமுறுத்துற ஒரு கட்டுக்கதையாவோ கடந்து போயிட முடியாது. இதுல இருக்கிற தர்க்கங்களை நாம பொருட்படுத்தியே ஆகணும். ஆக, இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன அர்த்தம்? பவிஷ்ய மாலிகாவோட இந்த எச்சரிக்கைகள் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன செய்தியை சொல்லுது? இது ஒரு மிக தெளிவான எச்சரிக்கை மணி. நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம பழக்க வழக்கங்களை மறுபரிசீலனை செய்ய சொல்ற ஒரு கடைசி வாய்ப்பு. நம்ம உணவு பழக்கம் எப்படி இருக்கு? நாம சாப்பிடுற உணவுல மற்ற உயிர்களோட வலி கலந்திருக்கா? நாம எந்த விதமான வன்முறையற்ற உணவு எடுத்துக்கிறோம்? நாம செய்யற முதலீடுகள் தார்மீகமானதா இல்ல அடுத்தவனை ஏமாற்றி லாபத்தை மட்டுமே நோக்கமா கொண்டதா? எல்லாத்துக்கும் மேல சக மனிதர்கள் அப்புறம் வாயில்லா ஜீவன்கள் மேல நம்ம அன்பும் கருணையும் எப்படி இருக்கு? இத நம்ம தீவிரமா சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது வெறும் கோவிலுக்கு போறதுல கிடையாது. அது நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயல்லையும் நாம காட்டுற கருணையிலையும் தான் இருக்கு. மிக மிக ஆழமான வார்த்தைகள். இன்னைக்கு நாம பல விஷயங்களை பார்த்தோம். பொருளாதாரம், போர், இயற்கை சீற்றம், கர்ம வினைன்னு எல்லாத்தையும் அலசினோம். உங்ககிட்ட இருந்த விடைபெறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்விய, ஒரு ஆழமான சிந்தனைய உங்ககிட்ட விட்டுட்டு செல்ல விரும்புறேன். சரி. இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த விண்கற்களும் 72 டிகிரி வெப்பமும் அந்த யுக சந்திய அழிவுகளும் உண்மையிலேயே வானத்திலிருந்து ஒரு மாயா ஜாலம் மாதிரி வரப்போகுதா? இல்ல மனிதர்களாகிய நாம நம்மளோட எல்லையற்ற பேராசையாலையும் இயற்கையை ஈவிரக்கம் இல்லாம அழிக்கிறதாலையும் சக மனிதனை எந்த எல்லைக்கும் போய் சுரன்றதாலையும் நமக்கே நாமே உருவாக்கி கொள்ள போற பேரழிவைத்தான், அதாவது கிளைமேட் சேஞ்சு அப்புறம் அணு ஆயுத போர்களைத்தான் இந்த பழங்கால ஏடுகள் ஒரு உருவகமா இவ்வளவு துல்லியமா கணிச்சு சொல்லியிருக்கா. அந்த பழங்கால ஞானிகள் மனிதனோட எல்லையற்ற சுயநலமே உலகத்தோட மாபெரும் அழிவு அப்படிங்கிறத அன்றே உணர்ந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு தத்துவ வார்த்தை எச்சரிக்கையா இதை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்களா? உங்களோட தர்மம் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.
இத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.